ஒரு ஊரில் ஒரு கப்பல் வியாபாரி இருந்தார். அவரிடம் இருந்த ஒரு பெரிய கப்பல் பழுதாகிவிட்டது. ஊரில் உள்ள பெரிய பெரிய மெக்கானிக் எல்லாம் வரவழைத்து கப்பலின் இன்ஜினை சரிசெய்யச் சொன்னார். ஆனால் யாராலும் இன்ஜினில் என்ன பழுது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக ஒரு வயதான மெக்கானிக் அதை பழுது பார்க்க வந்தார். கப்பல் வியாபாரிக்கோ அவரின் தோற்றத்தை பார்த்து நம்பிக்கை இல்லை. மெக்கானிக் கப்பலின் இன்ஜினை நன்றாக நாலா பக்கமும் சுற்றிப் பார்த்தார். மிகப்பெரிய அந்த ராட்சச இன்ஜினில் பல்லாயிரக்கணக்கான நட்டும் போல்ட்டும் இருந்தன. பிறகு தன் பையில் இருந்த சுத்தியை எடுத்து ஒரே ஒரு இடத்தில் ஓங்கி அடித்தார். இன்ஜின் வேலை செய்ய ஆரம்பித்தது. இன்ஜின் சரியானதும் கப்பல் வியாபாரி அந்த மெக்கானிக்கை கண்டுகொள்ளவில்லை. இவ்வளவுதானா வேலை என்று துச்சமாக நினைத்து தனது பணியாளரை அழைத்து ஒரு சிறு தொகையை கொடுத்து அனுப்புமாறு சொன்னார். ஆனால் அந்த மெக்கானிக், நாளை எனது கடையில் வேலை செய்யும் பையனிடம் பில் கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். அடுத்த நாள் ஒரு பையன் பில் எடுத்து வந்து நீட்டினான். அதை பார்த்த கப்பல் வியாபாரி அதிர்ச்சி அடைந்தார். அதில் 1,00,000 ரூபாய் என்று போட்டிருந்தது. அந்த பையனிடம் தெளிவாக பில் போட்டுக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் வேறு ஒரு பில்லுடன் வந்தான். அந்த பில்லில் 2 குறிப்புகள் இருந்தது. 1. சுத்தியலால் அடித்ததற்கு 1 ரூபாய். 2. எங்கு அடிக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தற்கு 99,999 ரூபாய் என்று எழுதியிருந்தது. வியாபாரிக்கு அப்போதுதான் உரைத்தது, அறிவு இருந்தா மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என தெரியணும். அனுபவம் புதுமை.